வாஷிங் மிஷினாலே பெருசா இருக்கும், பட்ஜெட் அதிகமா இருந்தாதான் நல்லா இருக்கும், நல்லா வாஷ் பண்ண நினைப்பாங்க. அது அப்படி கிடையாதுக்கா. நம்ம தேவிலட்சுமியில பாத்தீங்கன்னா தேவிலட்சுமி கண்டுபிடிச்ச மினி வாஷிங் மிஷின். ஓகேவா? 6 கிலோ, அடுத்து பாத்தீங்கன்னா 8 கிலோ சேம் இதே மாதிரி தான் வரும். ஏன்னா வாஷிங் மிஷின் மட்டும் இல்லைங்க, நம்மளுக்கு இங்க கிரைண்டர்ஸ் ஆல்சோ. ஸோ கிரைண்டர்ஸ் அண்ட் மிக்ஸி ரெண்டுமே நம்மளுக்கு இங்க இருக்குங்க. ஸோ இங்க மேனுஃபேக்சர் இவங்களே சொந்தமா பண்ணிட்டு இருக்காங்க. அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா பிரைஸ் தான். பிரைஸும் பெஸ்ட் குவாலிட்டில நாங்க கொடுக்க போறோம். நம்ம ப்ராடக்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபுல் குவாலிட்டி 100% குவாலிட்டில தான் கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா லட்சுமி இண்டஸ்ட்ரீஸ்ல என்ன ஸ்வீட் நியூஸ் கொடுக்க போறீங்க? அதான் நீங்க கேட்ட மாதிரியே ட்ரையர் ஆப்ஷன் நாங்க ரெடி பண்ணிட்டோம்க்கா. பண்ணிட்டீங்க? ரெடி பண்ணியாச்சு. ட்ரையரோட வந்திருக்கிறது இல்லையா? உருவானதுமே வெளியே போகுதா? இனி இதே கொடுக்கல, ஆடே கொடுக்கல, இவ்ளோ மிஷின்ஸ் ஆயிருச்சு இல்லையா? இங்க வருவாங்க, அதான் சொன்னமா டைரக்டா வருவாங்க. இங்க பார்த்ததையுமே எடுத்துட்டு போயிட்டாங்க. எல்லாமே எடுத்துட்டு போயிட்டாங்க. சோ இது நியூ ரிலீஸ் தேவி லட்சுமி இண்டஸ்ட்ரீஸோடது. ஆமா இல்லையா? பாத்திரலாமா? ரொம்ப எல்லாருமே மக்கள் விரும்பினது. ஓ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கிறோன்னா தேவி லக்ஷ்மி இண்டஸ்ட்ரீஸ். ஸோ மேனுஃபேக்சர் இடத்துக்கு வந்திருக்கிறோம். என்னென்னா பெண்களுக்கு மட்டும் இல்லைங்க, பேச்சுலர்ஸ் எல்லாத்துக்குமே உகந்தது தாங்க குட்டி வாஷிங் மிஷின். தமிழ்நாட்டையவே திரும்பி பார்க்க வச்சு, தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க வெளிநாட்டையும் கூட திரும்பி பார்க்க வச்சுருக்குது நம்ம தேவி லக்ஷ்மி இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இவராக கண்டுபிடிச்ச இந்த குட்டி வாஷிங் மிஷின் பிரபலமாகி இப்போ மேலும் மேலும் நம்மளுக்கு வந்து கிரைண்டர், மிக்ஸி இப்படி எல்லாமே பட்ஜெட் வைஸில் கொடுத்துட்ருக்குறாங்க. நம்ம இண்டஸ்ட்ரீஸ்க்கு தான் வந்திருக்கிறோம். இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே நான் ஒரு பீஸ் மட்டும் வாங்க முடியுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இங்கே கிடைக்குங்க. ஸோ அதுக்கு வேண்டியே இந்த வீடியோ மேக் பண்ணிக்கிறோம். எல்லாத்துக்கும் போய் சேரணுங்கிறதுக்கு வேண்டி தான் இந்த பட்ஜெட் ரேஞ்சுங்க. கிரைண்டர் ஆகட்டும், மிக்ஸி ஆகட்டும், வாஷிங் மிஷின் ஆகட்டும், இப்போ நம்மளுக்காக வேண்டிய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே கேட்குறாங்க, இன்னி கொஞ்சம் ட்ரையரோட கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு வேண்டியே கண்டுபிடிச்சி நம்மளுக்கு அப்படியே ஃபுல் மாடல் நல்ல மாடலோட உங்களுக்கு வந்திருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலுமே நிறைய பேர் பட்ஜெட் வைஸில் எனக்கு வாஷிங் மிஷின் வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்காக வேண்டிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ குட்டி வாஷிங் மிஷின், பட்ஜெட் வாஷிங் மிஷின் இப்போ ட்ரையருடன் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். புதிய வரவுடன் டாப் லோடுடன் ட்ரையர் 2025 புது வருடத்துக்கு கண்டுபிடிச்ச இந்த டாப் லோட் ட்ரையர் மிஷின் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சின்னதாக ஒரு லைக் பட்டன் கொடுத்துட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வ்ளாக்ஸ் வேணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். ஸோ வீடியோ வந்து உங்களுக்கு வந்து எல்லாத்த விட பெரிய வீடியோ இருக்கும். ஏன்னு கேட்டேன்னா இதில் நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். எப்படி வாங்குறது எல்லாமே உள்ளே வந்து இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்கிறோம். தேவி லட்சுமி இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்கிறோம். ஸோ என்னன்னு பார்த்தோம்னா எல்லாத்துக்குமே இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து வாஷிங் மிஷின் தான் நம்ம பார்க்க போறோங்க. ஸோ இது வந்து ஃபேமிலிக்காகட்டும் இல்லை பேச்சுலருக்காகட்டும், ஸோ கிட்ஸும் கூட நம்ம வந்து இது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி மிஷின் தான் நம்ம பார்க்க போறோங்க. ஸோ வணக்கம்மா. வணக்கம்மா, எப்படிமா இருக்கிற? நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேம்மா. ஸோ நம்ம வந்து இப்போ வாஷிங் மிஷின் சொல்றோம், பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் ரொம்பவே நல்லா ஃபோல்டபிள், நல்லா தூக்கிட்டு போற மாதிரி இருக்கிற ஒரு இதானமா அவங்களுக்கோ ஃபேமிலிக்கோ எல்லாத்துக்கும் யூஸ் ஆகிற மாதிரி பண்ணிருக்காங்க. சரிம்மா, சரி. இப்போ வந்து நம்ம இது வந்து கரண்ட் இதெல்லாம் எப்படிங்கிறது பார்க்கலாமா? சோ குட்டி வாஷிங் மிஷின்னா நம்ம குட்டி வாஷிங் மிஷின்ல நம்மளுக்கு இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற டவுட் இருந்துகிட்டே இருக்கு எல்லாத்துக்குமே. சோ அது வந்து நம்ம வந்து பார்க்கலாம் எப்படிங்கறது. நம்ம வந்து இங்க வந்து மேனுஃபேக்சர் யூனிட் தான் வந்திருக்கிறோம். முன்னாடி இருந்து நம்ம அப்படியே போயிடலாம், வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். சோ இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்ல நம்ம என்னென்னலாம் பார்க்க போறோம்? ஒன்லி வாஷிங் மிஷினா? வாஷிங் மிஷின் மட்டும் இல்லக்கா, வாஷிங் மிஷின், கிரைண்டர், அதுக்கப்புறம் மிக்ஸி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாருமே கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, என்னமா ஒரு ட்ரையரோட நீங்க எப்ப தர போறீங்க கேட்டுட்டே இருந்தீங்க. உங்களுக்காகவே நாங்க வந்துட்டு அதே மாதிரி கம்மி பிரைஸ்ல குட் குவாலிட்டில நாங்க வந்து உங்களுக்கு ரெடியா வச்சிருக்கோம். இந்த வீடியோல உங்களுக்கு காட்டுறேன். இப்ப நமக்கு தேவி லட்சுமி இண்டஸ்ட்ரீஸ்ல வாஷிங் மிஷின் வந்து ட்ரையரோட கொடுக்குறாங்க. முதல்ல வந்து ட்ரையர் இல்லைங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா ட்ரையரோட உண்மையிலுமே ட்ரையர் கொடுக்கறது ரொம்ப பெஸ்ட் தான். சோ அதெல்லாம் உள்ள மேக் பண்றதுல இருந்து நம்ம பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ள போலாம். கம்பெனி வாய்ஸ்ல வந்து பட்டம் ஒரு பக்கம் இருக்குது, டாப் ஒரு பக்கம் இருக்குது. இது நம்ம மேக் பண்ற இடத்துக்கு வந்திருக்கிறோம். சொல்லுமா, இங்க வாமா. இது வந்து பாத்தீங்கன்னா பாடி அசம்பிள் பண்ணிட்டு இருக்காங்க. பாடி வந்து பாத்தீங்கன்னா துணி தண்ணி இதெல்லாம் வந்து நம்ம ஸ்பின்னிங் இது பத்தி இம்ப்ரெஸ் இதுதான் நம்மளுக்கு துவைச்சு கொடுக்க போகுது. இதுதான் அதோட டப்புக்கா. இதோட இதுதான் அசம்பிள் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப. சரிமா சரிமா. அடுத்தது பாத்தீங்கன்னா எல்லாமே அதே செக்ஷன் தான். எல்லாமே அதே செக்ஷன் தான். பாத்தீங்கன்னா இது கலர் வைஸ்ல மாறி இருக்குது. இது எப்படிமா? இது வந்து பாத்தீங்கன்னா கீழ் பாட்டம் சொல்லுவாங்க.
கீழ் பாட்டம் எதுக்குன்னா இந்த உங்களுக்கு டைமரு மோட்டரு எல்லாமே இதுலதான் உங்களுக்கு வந்து கவர் ஆக போகுது. இது வந்து கீழ் பாட்டம், இதுக்கு மேலதான் மேல டப்புன்னு சொன்னேன். அது வந்து உங்களுக்கு வந்து பினிஷ் ஆகும்போது உங்களுக்கு வீடியோல கடைசியில காட்டுறோம். சூப்பர். இது வந்து கீழே பாட்டம் பாத்துட்டு இருக்கிறேங்க. பார்த்தது அதுவும் நம்மளுக்கு பாட்டம் தானமா? இது வந்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாடி செக்ஷன் சொல்லுவாங்க. பாடி செக்ஷன். இது வந்து பாடி செக்ஷன். பாட்டம் செக்ஷன் வந்து உங்களுக்கு அந்த சைடு இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரி, ஓகே. இந்த கீழ இருக்கிற பாட்டம் செக்ஷன் உங்களுக்கு இது. ஓகேமா, பாருங்க எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது. சோ இன்னி நம்ம ஃபுல் ஃபினிஷிங்கோட பார்க்கலாமா? ஃபினிஷிங்கோட பார்த்தலாம். வாமா. சோ மோட்டார் செட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க ஒவ்வொரு வேலையும் நடந்துட்டு இருக்குது. இந்த இடத்துல மோட்டார் செட் பண்ணிக்கிறாங்க பாருங்க. சோ நம்மளுக்கு வந்து வாரண்டி வைஸ் எப்படிமா? வாரண்டி பாத்தீங்கன்னா எங்களோட ப்ராடக்ட் எல்லாமே 1 இயர் வாரண்டி கம்பல்சரியா கொடுத்துட்டு இருக்கோம். வாரண்டி முடிஞ்சாலும் இங்க கவலையே பட வேண்டாம், தாராளமா எட்டுவாங்க. நாங்க எல்லாமே சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம். கண்டிப்பா. சோ சின்ன மிஸ்டேக்கா இருந்தாலும் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல சர்வீஸ் இருக்குங்க. சோ தாராளமா நீங்க வரலாம். இப்படி இது நம்மளோட பிராண்ட் கார் டிஎல்ஐ, தேவி லட்சுமி இண்டஸ்ட்ரியில ஷார்ட் ஃபார்மா நாங்க டிஎல்ஐன்னு சொல்றோம். டிஎல்ஐ போட்டுருக்கீங்க. சரி, ஓகே. இதுதான் நம்மளுக்கு லோகோவே இதுதான். பின்னாடி பாருங்க நிறைய நம்மளுக்கு வந்து பேக்கேஜ் ஆகி போயிட்டு இருக்குது. இது எல்லாமே கம்பெனி வைஸ்ல எல்லாமே பேக்கேஜ் ஆயிடுச்சு இல்லமா? வந்து கேஜி வைஸ்ல எப்படிமா இருக்கு சொல்லுமா? கேஜி வைஸ்ல பாத்தீங்கன்னா இப்ப வந்து இது எதுவுமே அசம்பிள் ஆகல. உங்களுக்கு பினிஷிங் ஆகி எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு அன்பாக்சிங் பண்ணி எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணக்கூடாது சொல்லலாம். கேஜினா நம்மளுக்கு வந்து சின்ன வாஷிங் மிஷின்ல இருந்து பெரிய வாஷிங் மிஷின் எத்தனை கேஜி இருக்கு? 6 கிலோல இருந்து உங்களுக்கு வந்து 11 கிலோ மட்டும் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் சார். அப்படியா? 6 கிலோ, 8 கிலோ, 9 கிலோ, அடுத்த பாத்தீங்கன்னா 11 கிலோ. இந்த மூணுமே வச்சு காமிச்சு நம்ம காமிச்சிடலாம். ஓகேமா. சோ இங்க பாருங்க நம்ம ஃபுல்லா உங்களுக்கு வந்து காமிக்கணும்ங்கிறதுக்கு வேண்டியே நம்ம வந்திருக்கிறோம். மேக்கிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க பாருங்க இங்க எல்லாமே. சோ உள்ள ஃபேக்டரிக்குள்ளே வந்து எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். சோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த இடமெல்லாம் பாருங்க. சோ மெஷின் செக்கிங் இங்கதான் இல்லையாமா? மோட்டர் வந்து டைப் பண்ணிட்டு இருக்காங்க சார். டைப்பிங் இல்லையாமா? சூப்பர் சூப்பர் சூப்பர். பாத்தீங்கன்னா இதுதான் இப்ப வந்து ரொம்ப பீக் மூவ்மெண்ட்ல போயிட்டு இருக்கிற வாஷிங் மிஷின்ல. ஏன்னா வந்து ரேட் வைஸ்ல நம்ம சொல்லணும் இல்லையாமா? ரேட் ரொம்ப பட்ஜெட்டபிள் ரேட் தானே. வாஷிங் மிஷின்னாலே ஒரு 10,000 15,000. நாங்க அந்த விலையை உடைக்கிறப்ப எல்லாத்துக்கும் போய் சேரணும் வாஷிங் மிஷின். அதுவும் நல்ல ஒரு பெஸ்ட் குவாலிட்டியில கொடுக்கணுக்காகவே உங்களுக்காகவே நாங்க வந்து வெறும் 2,950 ஜிஎஸ்டி நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் சார். 2,950 பிளஸ் ஜிஎஸ்டி. அவ்வளவுதான். நீங்க 2000 சம்திங் பட்ஜெட் ரேஞ்சில நீங்க வந்து பட்ஜெட் வாஷிங் மிஷின் சொல்லலாங்க. சோ நம்ம சேனலே பட்ஜெட் அப்படின்னா பட்ஜெட்னாவே அப்படியே தூக்கிட்டு போகும், அவ்வளவு வீஸ் போகும். சோ பட்ஜெட் வாஷிங் மிஷின் தான் எப்படி போகும்னு பாத்துக்கோங்க. சோ எல்லாத்துக்கும் வந்ததுதான் பாருங்க. வாங்க அப்படியே பார்க்கலாம், ஒண்ணு ஃபேக்டரி சுத்தி பார்க்கலாம். சோ இங்க பாருங்க எல்லாம் ஃபிட் பண்ணியாச்சு. ஃபிட் பண்ணி மோட்டார் வச்சிருக்கிறாங்க. சோ இதுல வந்து நம்ம கேஜிஸ் எல்லாம் நம்ம பார்க்க போறோம். எவ்வளவு கேஜிஸ் இருக்குது, டெமோ என்ன அப்படிங்கறதெல்லாம் பார்க்க போறோம் இல்லையாமா? சோ பாருங்க இந்த எண்டுல இருந்து அந்த எண்டு முடிக்கி நம்மளுக்கு ஃபுல்லா எல்லாம் மேக்கிங் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப டெமோ பாத்திரலாம். சோ இப்பதான் நம்ம மெயினா பார்க்க போறோம். சொல்லுமா நம்மளுக்கு என்னென்ன சைசஸ்ல எப்படி எல்லாம் இருக்குது, என்ன இது? சொன்ன மாதிரி 6ல இருந்து 11 கிலோ பண்ணிட்டு இருக்கோம்க்கா. ஓகேமா. 11 கிலோ பாத்தீங்கன்னா எல்லாருமே நினைச்சிருப்பாங்க பெருசா இருக்கும், காசு பட்ஜெட் அதிகமா இருந்தாதான் பர்ஃபார்மன்ஸ் கிளீனிங்லாம் நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. அது அப்படி கிடையாது. நம்ம தேவி லட்சுமில பாத்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்ச மினி வாஷிங் மிஷின்க்கா இதுதான். ஓகே. என்னடா இத்தூண்டு இருக்கு, இதெல்லாம் வாட்டர் ஹீட்டர் அனுப்பிங்க. வாட்டர் ஹீட்டர் கிடையாதுக்கா. நம்ம கண்டுபிடிச்ச தேவி லட்சுமி கண்டுபிடிச்ச மினி வாஷிங் மிஷின். ஓகேவா? 6 கிலோ. அடுத்து பாத்தீங்கன்னா 8 கிலோ சேம் இதே மாதிரி தான் வரும். ஏன்னா கலர் டிஃபரன்ஸ் வரும். மோட்டர் கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணிருப்போம். அதோட பில்ட் குவாலிட்டி உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணிருப்போம். ஒவ்வொரு இதுல பில்ட் குவாலிட்டி வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். மோட்டரோட கெப்பாசிட்டி உங்களுக்கு அதிகமாயிட்டே தான் போகும். ஓகேமா. அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 9 kg. 9 kg வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாடல் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதான் சொன்ன மாதிரி பில்ட் குவாலிட்டியும் கொஞ்சம் டிஃபரன்ஸா இருக்கும். ஓகே ஓகே ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 11 கிலோ. 11 கிலோ சும்மா எல்லாத்துக்கும் என்ன சொல்றது, காம்பாக்டா இருக்கும். எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா எல்லா வீட்லயும் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சில பேர் வந்து பெரிய வீட்டுக்கு போய் வாஷிங் மிஷின் வாங்கிக்கலாம், அப்படி கிடையாது. சின்ன வீட்டுல இருந்தாலும் நீங்க தாராளமா வாங்கி யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இதோட பில்ட் குவாலிட்டில வந்து ABS ஃபைபர்ஸ் இருக்கும். இது வந்து பார்த்துருப்பீங்க, கண்ணாடி நினச்சிப்பீங்க. ஆனால் கண்ணாடிக்கு ABS ஃபைபர் நான் தூக்கி போட்டால் கூட உங்களுக்கு வந்து ஃபைபர் இந்த காருக்கு வர மெட்டீரியல் சொல்லுவாங்க. அதோட மிக்சிங் வந்து நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம். அதனால வந்து உங்களுக்கு அடிச்சாலும் வீசினாலும் எதுவுமே ஆகாது. அதே மாதிரி தான் பாடியும் பார்த்தீங்கன்னாலே நல்லா அடிச்சாலும் உங்களுக்கு எதுவுமே ஸ்க்ராச்சஸோ என்ன பிரேக் ஆகாது, எந்த சான்ஸும் உங்களுக்கு கிடையாது. ஓகேம்மா.
அதே மாதிரி இது வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டா எல்லாத்துக்கும் ஒரே சிஸ்டம் தான் இருக்கா. ஓகேம்மா ஓகேம்மா. எல்லாரும் மேஜர் தப்பு என்ன பண்ணுவாங்கன்னா டைமிங்ல தான் உங்களுக்கு வந்து தப்பு பண்ணுவாங்க. சரி என்னன்னு கேட்டீங்கன்னா டைமர் வந்து ரைட் சைடு ஆரோ மார்க் போட்டிருக்கோம். ரைட் சைடுல மட்டும் தான் நீங்க டர்ன் பண்ணி தர. ஆரோ மார்க் போட சைடு நீங்க எப்பயுமே திருப்பக்கூடாது. நான் சுவிட்ச் அந்த பிளக்கை போட்டுட்டு நீங்க 5 நிமிஷம் 10 15 கூட திருப்பிக்கலாம். நம்ம கம்மி பண்ற சொல்லிட்டு 15 10க்கோ இல்ல 0க்கோ அப்படி கொண்டு வரக்கூடாது. எப்படி நீங்க ஆஃப் பண்ண கேட்டா சுவிட்சை மட்டும் நீங்க ஆஃப் பண்ணாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஆஃப் ஆயிடும். ஓகேம்மா. உங்களுக்கு வந்து 3 கோர் வயர் கொடுத்துருவோம். 3-4 வயர். 3 கோர் வயர். இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க நார்மல் நீங்க மிக்ஸி டிவி ஃபேன் எதுல கொடுத்துருவோம் அந்த இதே போதும்க்கா. தனியாக இதுக்கு செப்பரேட் கரண்ட் எதுக்கு எடுக்க தேவையில்லை. ஓகேம்மா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாலே உள்ள உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருப்பாங்க லெட்டு கொடுத்துருவோம். மெயினான விஷயம் வாரண்டி கார்டு தான்க்கா. எல்லாத்துக்கும் கம்மியாக கொடுத்துருவாங்க, வாரண்டி பண்ண மாட்டாங்க அப்படிலாம் கிடையாது. நம்ம இதில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக 1 இயர் வாரண்டி கம்பல்சரியாக நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி வாரண்டி முடிஞ்சாலும் சரி நீங்கள் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் ஆனாலும் கூட தாராளமாக நம்ம கம்பெனிக்கு எட்டுவாங்க. எட்டு வந்து உங்களுக்கு தாராளமாக நாங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுப்போம். கண்டிப்பாக. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்லெட் பைப் கொடுத்துருவோம். நீங்கள் டேரெக்டாக பைப்லேருந்து ஓஸ் வச்சு கனெக்ட் பண்ணி உள்ள விட்டுக்கலாம் தண்ணியை. அப்படி இல்லை நம்ம கிட்ட பைப் வசதினா அதுக்கும் ஒரு ஃபெசிலிட்டி இருக்கு. தாராளமாக கூட நீங்க வந்து பக்கெட்லயோ குடத்துலயோ கூட நீங்க ஊத்திக்கலாம். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் தண்ணி எப்படி எடுத்து வருதுன்னு கேட்டாங்கன்னா சைட்லயே இந்த சார் இங்கதான் வைக்கிறது. இது வந்து தண்ணி உள்ள ஓடுறது. இது கழட்டினா வந்துடும், உள்ள ஃபிட் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்க எடுத்து கீழே விட்டாலே போதும், உங்களுக்கு தண்ணி வெளியே போயிடும். இதுக்கு ஒரு சுவிட்ச். சரிம்மா. அப்ப ட்ரையரோட கொடுத்துருக்கீங்கன்னு சொன்னீங்களா, அது எது? அதாங்க இது முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அதை காட்டுறது. கண்டிப்பா. சரி, இதுவே இன்னும் முடியல நம்மளுக்கு. சொல்லுமா. அது எடுத்து விட்டீங்கன்னா தண்ணி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும். இது சின்னவங்க பெரியவங்க யார் வேணும் யூஸ் பண்ணலாம். கசகசன்னு பட்டனும் எதுவுமே நாங்கள் கொடுக்க மாட்டோம். ஓகேம்மா. சிம்பிளா யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி கீழே வந்து 9 kgக்கோ 11 kgக்கோ உங்களுக்கு பஸ்ஸர் ஆடா இருக்கும். பஸ்ஸர் எதுக்கு மாத்திரம் நம்ம 0 முடியறதுக்கு முன்னாடி உங்களுக்கு லைட்டு சவுண்ட் வரும். மிஷின் சவுண்ட் வரும், நம்மள வந்து அலர்ட் பண்ணும். அதே மாதிரி தான்க்கா 11 kg உங்களுக்கு சேம் அதே மாதிரி தான். ஏன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து ரொம்ப. இப்போ இந்த இதுல எத்தனை துணி போடலாம்? இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க தாராளமா 12 துணி போடலாம். 12 துணி போடலாம். ஓகே, 12 துணி போடலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா அதான் நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்ல உங்களுக்கு 2950 பிளஸ் ஜிஎஸ்டியோட கொடுத்துருக்கோங்க. 11 கிலோ பாருன்னா நீங்க எந்த ஷோரூம்லாம் சரி எந்த ஆன்லைன்ல சரி டைரக்டா நீங்க தேடி பாருங்க. 15,000 20,000 சொல்லுவாங்க. ஆனா நீங்க வந்து ஷோரூம்ல இன்சியல் அமௌண்ட் கட்டுறதை நீங்க கட்டினீங்கன்னா நீங்க 11 kg கொண்டு போகலாம். எவ்வளவு கேட்டா உங்களுக்கு ஜிஎஸ்டியோட சேர்த்து வெறும் 5015 ரூபாய்க்கு நான் கொடுத்துட்டு இருக்கோம். 5015 ரூபாய்க்கு உங்களுக்கு 11 ஜிஎஸ்டி இருக்கு. வித் ஜிஎஸ்டியோட சேர்த்து உங்களுக்கு. அதே மாதிரி கிளீனிங் டவுட் வரும். நம்ம கம்பெனிக்காக யார் வேணா எத்தனை பேர் வேணா ப்ரோமோட் பண்ணலாம். நல்லா இருக்கும், அப்படி இருக்கும், அப்படி இருக்கும் நான் கூட சொல்லலாம். நீங்க ஒரு டைம் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. 100% நான் கேரண்டி தரேன். நீங்க வாங்கி யூஸ் பண்ணுங்க. நல்லா இல்லைன்னு சொன்ன துவைக்கவே இல்லை நீங்க யாருக்குமே சொல்ல தேவையில்லை. நிறைய பேர் சொல்லிருக்காங்க இதை எப்படி நாங்க நம்புறது அப்படின்னு. நீங்க ஒரு டைம் அவங்க கிட்ட இதே மாதிரி சொன்னோம். ஒரு டைம் வாங்கி பாருங்க. அவங்களே இப்ப வந்துட்டு பரவாயில்ல 3 பேருக்கு 4 பேருக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப கம்பெனியே பெரிய கம்பெனியா பாருங்க. அவங்களே காயில் பண்றதுல இருந்து அந்த காயில் ஒயர் இன்சர்ட் பண்றதுல இருந்து இங்கேயே மேனுஃபேக்சர் பண்றது இல்லையாமா, அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ அடுத்த மாடல்மா. அடுத்த மாடல் அவ்வளோதான்க்கா. இது 6 இருந்து 8 9 11 கிலோ பண்ணிட்டுக்கோம். இது எல்லாத்துக்குமே பிடிச்சி போய் எங்களுக்கு ட்ரையர் இருந்தால் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். வரவங்க எல்லாருமே இது ஃபீட்பேக் அதிகம் கொடுத்தாங்க. அவங்களுக்காகவே சரி உங்களுக்காகவே நாங்கள் வந்து ட்ரையர் ஆப்ஷன் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். அது இப்போ நான் வீடியோ கட்டுறேன் வாங்க. ஓகேம்மா. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு ஸ்வீட்டஸ்ட் நியூஸ் என்னன்னு கேட்டோம்னா நம்ம தேவி லக்ஷ்மி இண்டஸ்ட்ரீஸ்ல என்ன ஸ்வீட் நியூஸ் கொடுக்க போறீங்க? அதான் நீங்க கேட்ட மாதிரியே ட்ரையர் ஆப்ஷன் நாங்கள் ரெடி பண்ணிட்டோங்க. பண்ணிட்டீங்க? ரெடி பண்ணியாச்சு. ஆனா பார்க்க உங்களுக்கு எப்பயும் யூஸ் பண்ண அதே பேட்டர்ல தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே வந்து ட்ரையரோட வந்திருக்கிறது இல்லையா? உருவானதுமே வெளியே போகுதா? இனி இதே கொடுக்கல, ஆடே கொடுக்கல, இவ்வளோ மிஷின்ஸ் ஆயிருச்சு இல்லையா? வருவாங்க அதான் சொன்ன டைரக்டா வருவாங்க. பார்த்ததையுமே எடுத்துட்டு போயிட்டாங்க. எல்லாமே எடுத்துட்டு போயிட்டாங்க. சோ இது நியூ ரிலீஸ் தேவி லக்ஷ்மி இண்டஸ்ட்ரீஸோடது. ஆமா இல்லையா? பாத்துடலாமா? ரொம்ப எல்லாருமே மக்கள் விரும்பினது. ஓ ட்ரையரோட கலரும் சூப்பர். எல்லாருமே பாத்துருப்போம். யூஸ் பண்ண சொன்ன மாதிரி பேட்டர்ல தான் நாங்க வந்து பண்ணிருக்கோம். ஓ ரியல் நம்மளுக்கு அந்த வாஷிங் மிஷின் லுக் தரணும்க்காக அதே வாஷிங் மிஷின் தான் ரியல் வாஷிங் மிஷின். அப்படின்னா வந்து நீங்க 20,000 30,000 எல்லாம் போட்டு வாங்குற வாஷிங் மிஷின் இல்லையா? ஓபனிங் நடந்தாச்சு பாருங்க, நம்ம பார்க்க போறோம். காமிச்சிருமா? பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6.5 kgs 6.5 kgs உங்களுக்கு 6.5 கிலோ. உங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாப். இது வந்து இதுக்குள்ள தான் நம்ம வந்து துணிக்கு போட போறோம். பெருசாவும் கொடுத்திருப்போம். உங்களுக்கு நல்ல ஸ்பேஸா இருக்கு. ஃபுல்லா நிறைய போடலாம் மாட்டிருக்கு. இம்ப்ளாயர் வந்து பாத்தீங்கன்னா புது பேட்டர்ன்ல ட்ரை பண்ணிருக்கோம். உங்களுக்கு வந்து இந்த பேட்டர்ன் நல்லா உங்களுக்கு அடிச்சு நல்லா உங்களுக்கு துவைச்சு வாஷ் பண்ணி கொடுத்துருங்க. அதுல வந்து நமக்கு வந்து Black கலர்ல இப்படி தூக்கிட்டு நிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ஃபுல்லா நமக்கு பியூரா உங்களுக்கு ஒயிட்டா கொடுத்துருக்கோம். ஓகேமா ஓகே. அப்புறம் லிட்
பிளஸ் வாரண்டி கார்டு, அதுக்கப்புறம் இன்லெட் பைப்பு உங்களுக்கு கொடுத்துருவோம் நாங்க. ஓகே, தண்ணி இன்லெட் பைப்பு, அவுட்லெட் பைப் இங்க இருக்கு. அவுட்லெட் உங்களுக்கு பெருசாவே எப்பவும் போல இருக்கு, பெருசாவே கொடுத்துருக்கோம். ஓகேமா, ஓகே ஓகே ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தா மெயினான விஷயமே நம்மளோட ட்ரையர். ஓகே ஓகே, அந்த மாதிரி உங்களுக்காகவே ட்ரையர் நாங்க கொடுத்தாச்சுக்கா. ஓபனிங் செரிமனி பண்ணியாச்சு பாருங்க. சோ நம்ம இங்க இருந்து எடுத்து இதுக்குள்ள போடணுமாமா? ஆமாங்கக்கா. ஓ சூப்பர். இங்க இருந்து எடுத்து நம்ம இங்க போட்டுக்கிற மாதிரி போட்டு நம்ம அதான் நம்ம ஆர்டினரி நம்ம எல்லாமே யூஸ் பண்ணிப்போம். இதோட என்னன்னா நமக்கு ட்ரையர் பிளஸ் மோட்டரோட கெப்பாசிட்டி, அப்புறம் இதோட பில் குவாலிட்டி எல்லாமே நம்மளோட தான்க்கா. ஓ சூப்பர். சோ சூப்பரா நம்ம வந்து இப்ப ரிவ்யூ கொடுத்துருக்கோம். அது ட்ரையரோட ஸ்பின்னரோட இல்லையாமா? ஆமாங்கக்கா. ஓ ஸ்பின்னர் மாதிரி எல்லாமே கம்ப்ளீட் வாஷிங் மிஷின் உங்களுக்காகவே கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. அதே மாதிரி பிரைஸ் தான் நம்மளோட என்னைக்குமே. என்னமா பிரைஸ் வருது? பிரைஸ்ல இதோட பாத்தீங்கன்னா 9000 10,000 வருங்கக்கா. ஆமாமா. நம்ம உங்களுக்காகவே வந்துட்டு 6750 பிளஸ் ஜிஎஸ்டி ஓட கொடுத்துருக்கோம். 6750 பிளஸ் ஜிஎஸ்டி ஓட கொடுத்துருக்கோம் நம்ம இந்த ட்ரையருக்கு. ட்ரையரோட நீங்க எடுத்துட்டே போய்க்கலாம் தாராளமா. கண்டிப்பா. சோ சூப்பரான இது வந்து எத்தனை லிட்டர் கெபாசிட்டி சொன்னீங்கமா? 6.5 kgs. 6.5 kgs. ஓகே. பெல் கார்ட்ல உங்களுக்கு நல்ல குவாலிட்டி, குட் குவாலிட்டி நாங்க போட்டுருக்கோம். ஓகேமா ஓகேமா. நம்ம தேவிலட்சுமி நம்ம சொன்ன மாதிரி எல்லாருமே பார்த்து ஒரு டைம் நீங்க வாங்குங்க. நான் சொன்ன மாதிரி தான் வாங்கி யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு 100% நல்ல ஒரு நம்பிக்கை கொடுக்கும். கண்டிப்பா கண்டிப்பாமா. சூப்பரா நம்மளுக்கு வந்து ட்ரையரோட நீங்க ஆசைப்பட்ட எல்லாருமே நம்ம கமெண்ட்ஸ்ல எல்லாமே பாத்தீங்கன்னா ட்ரையர் அப்ப தருவீங்க. கஸ்டமர் ஆகட்டும் ட்ரையர் சூப்பரா இருக்கு, இன்னும் பெட்டரா இருக்கு. மக்களுக்கு வேண்டியே சொல்லிடுறேன். இதெல்லாம் தான் ஆப்ஷன். இதெல்லாம் என்ன ஆப்ஷன்மா? இது நம்ம அதான் டைமர், எவ்வளவு நிமிஷம் வாஷ் பண்ணணும், அதுக்கப்புறம் தண்ணியை ட்ரைன் பண்றதுக்காக. இது ட்ரைன் பண்றதுக்கு தனியா கொடுத்தாச்சா? ஓ அது வேறயா? ட்ரைன் நம்ம வாஷிங் இப்படி பண்ணா தண்ணி உங்களுக்கு ட்ரைன் ஆகி வெளியே போயிடும். எடுத்து விட வேண்டியது இல்ல, எடுத்து விட்டு வச்சுக்கலாம். சரி ஓகே. நம்ம அது நம்ம மிஷின்ல பாத்தீங்கன்னா எடுத்து விட்டா தண்ணி ஆட்டோமேட்டிக்கா வெளியே வந்துரும். வெளியே விட்டு நீங்க ட்ரைன் மட்டும் கொடுத்தா மட்டும் தான் உங்களுக்கு தண்ணி ட்ரைன் ஆகும். அப்ப அதுக்குள்ள தான் இருக்கும், நம்ம ட்ரைன் கொடுக்கணும் இல்லையா? ட்ரைன் கொடுத்தா மட்டும் தான் உங்களுக்கு ஆப்ஷன் தண்ணி வெளியே போயிடும். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின்னிங். இதுக்கு உங்களுக்கு துணியை துவைச்சு அலசி முடிச்சதுக்கு அப்புறம் காய வைக்கிறதுக்காக ஸ்பின்னர் வந்து எத்தனை மணி நேரத்துக்கு போடுறது அப்படிங்கிற ஸ்பின்னர் கூட நம்மளுக்கு டைமிங் கொடுத்துருக்காங்க. டைமிங் வந்து பாத்தீங்கன்னா 5 நிமிஷம் மட்டும் கொடுத்துருக்காங்க. 1 நிமிஷம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஃபைனலா 5 நிமிஷம் மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். எல்லா ஆப்ஷனும் கொடுத்துட்டாங்க. சோ தண்ணி நம்மளுக்கு வந்து இந்த பைப் வந்து இன்லெட் பைப்புக்கா. இது எதுக்குமா? இது நம்ம உள்ள பாத்தீங்களா பைப் கொடுத்துருவோம். அந்த பைப்பை உள்ள சொருகிட்டு டேப் மூலமா நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். ஓ அங்க வந்து நம்மளுக்கு பின்னாடி இந்த இடத்துல இருக்கும் இல்லையா? அந்த இடத்துல இருக்கும், நம்ம முன்னாடி கொடுத்துருக்கோம். சரி, இதுக்கு வந்து இன்லெட் பைப்பு இல்லையாமா? ஸோ சூப்பரா உங்களுக்கு வந்து அப்படியே நல்லா இருக்குங்க. நிறைய துணி நம்ம இதுல போடலாம். இப்போ வந்தாச்சு நம்ம தேவி லட்சுமியில. ஸோ ஸ்பேஸ் நல்லா இருக்கு, ஸ்பின்னரோட வந்துருச்சு. ஸோ ட்ரை பண்ணிக்கிங்க. ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. ஸோ சூப்பரா நம்ம வந்து ரிவ்யூ கொடுத்தாச்சு. இப்போ புதியதாக நம்ம தேவி லட்சுமியில ஸ்பின்னருடன் வாஷிங் மிஷின் வந்தாச்சு. இப்போ நம்ம கம்பெனியில பாத்தீங்கன்னா யாருமே இப்போ வெளி கம்பெனி ஆகட்டும் யாருமே வந்து கம்பெனிக்குள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆமாமா. எந்த ப்ராடக்ட்டையும் காட்ட மாட்டாங்க. வெளியே ப்ராடக்ட் கொடுத்து நம்ம ஆஃபீஸ் வர்ஸ்லாம் அங்கே வாங்கணும். நம்ம கம்பெனி வந்து நீங்கள் தாராளமாக நம்ம கம்பெனிக்கு வாங்க. காலையிலேருந்து நீங்கள் சாயங்காலம் மட்டும் தாராளமாக இருக்கலாம். நாங்கள் எப்படி செய்கிறோம், என்னென்ன பண்ணுறோம் நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். உள்ள வரக்கூடாது சொல்ல மாட்டோம். தாராளமாக வாங்க, வந்து பார்த்துட்டு ஒரு பீஸ் இருந்தாலும் சரி 100 பீஸ் இருந்தாலும் தாராளமாக வாங்கிட்டு போகலாம். ஃபர்ஸ்ட் எப்படி உங்களுக்கு ஆரம்பிக்க மாட்டோம், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மோட்டர் தான் எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ட். அதுதான் உங்களுக்கு மோட்டருக்கு என்ன இம்பார்ட்டன்ட் தான் காயில் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இங்கே உருவாகுது. அதுதான் உங்களுக்கு வந்துட்டு எத்தனை இதுல சுத்தி உங்களுக்கு நம்பர் ஆஃப் ரோல்ல உங்களுக்கு சுத்தி வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இது முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க அடுத்தது பண்ணீங்கன்னா இந்த மாதிரி அசெம்பிள் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அசெம்பிள் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஃபைனலா உங்களுக்கு ஃபைனல் டச்சா உங்களுக்கு இப்படிதான் இருக்கும். அப்படியாமா? இது ஒரு டைப் ஆஃப் இருக்கு, இது ஒரு டைப் ஆஃப். காயில் பண்ணிட்டாங்க, கவர் பண்ணிட்டாங்க ஃபுல்லா. அப்படி உள்ள அந்த ஹோல்ஸ்க்குள்ள விட்டுட்டு உங்களுக்கு ஃபைனலா 100% கம்பெனினா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா த்ரெட் போட்டு வெளியே வந்து பிரியாதபடி உங்களுக்கு வச்சிருப்பாங்க. ஓகேமா. அங்க பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு அசெம்பிள் பண்ணி வச்சிருக்காங்க. நிறைய எத்தனை மிஷின்ஸ் பாருங்க. இத்தனை மிஷின் உருவாக போகுது. இத்தனையும் இல்லை, அங்கே பாருங்க பின்னாடி பாருங்க எத்தனை மிஷின்ஸ் உருவாக போகுது. கீழே நம்ம பார்த்தாச்சு, அத்தனை மிஷின்ஸ் உருவாகிருக்கு. இத்தனை மிஷின்ஸ் உருவாக போகுதுன்னா அப்போ பார்த்துக்குங்க நம்ம என்ன ஒரு இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்குன்னு. இதுதான் நம்ம காயிலோட இது. இது வந்து இதுல இருந்து எடுத்து நம்பர் ஆஃப் ரோல இதுல வந்து உங்களுக்கு செட் பண்ணி வைப்போம். அதான் இதுக்கே ஒரு மிஷின். ஓகேமா. இங்கே நம்மளுக்கு நம்பர் ஆஃப் மோட்டார்ஸ் நிறைய இருக்கு இல்லையாமா? அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காயில்னு சொல்லுவாங்க. ஸ்டாம்பிங் காயில் வந்து அப்படி இருக்கும். நான் சொன்ன மாதிரி பாத்தீங்களா அங்க கட்டி வச்சிருந்த மாதிரி இப்படிதான் இருக்கும்க்கா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த ஸ்டேஜ் உங்களுக்கு கவர். இதுதான் கவர்னு சொல்லுவாங்க. கவர் மேல கவர் அந்த மாதிரி போட்டோன்னே உங்களுக்கு வந்து இப்படி இருக்கும்.
சொன்னா பாத்தீங்களா, கீழ் கவர் மேல் கவர் உங்களுக்கு ஃபுல்லா கவர் ஆயிரும். த்ரெட் கம்பி எல்லாம் போட்டு உங்களுக்கு பாதி மோட்டர் ரெடி ஆயிடுச்சு. ஓகேமா. இது வந்து 80%. ஓகேமா. 90% பாத்தீங்கன்னா இதுதான் 90% மோட்டர் உங்களுக்கு. ஓ, இங்க இருக்கு ஃபேன் எல்லாமே அடிச்சிட்டாங்க. ஃபேன் அடிச்சிட்டாங்க. ப்ராப்பர் மோட்டர் 90% வந்துரும். 100% எப்படி கம்ப்ளீட் ஆகும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த போர்டு இருக்கும். அந்த போர்டு இருக்கும் பாத்தீங்கன்னா ஆம்ப்ஸ், கரண்ட் எல்லாமே செக் ஆகி உங்களுக்கு ப்ராப்பரா எல்லா இது வருதான்னு உங்களுக்கு ஓகே ஆனா மட்டும் தான் உங்களுக்கு 100% மோட்டர் இங்க வந்து உங்களுக்கு சேவ் பண்ணிருப்பாங்க. ஓ ஓ ஓ, சூப்பர்மா, சூப்பர். நமக்கு வந்து மோட்டரோட கெபாசிட்டி, லோடுக்கும் கரண்ட்டுக்கும் எல்லாமே ஓகேவா இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு அசெம்பிள் ஆகும். அசெம்பிள் ஆனோடனே அடுத்த செக்ஷன் கீழே போயிடும். கீழே போனோடனே நம்மளோட கிரைண்டர், வாஷிங் மிஷின் எல்லாம் ரெடி ஆயிரும். வாஷிங் மிஷின், மிக்ஸி. ஓ, நம்மளுக்கு கிரைண்டர் நீங்க பண்றீங்க இல்லையா? கிரைண்டர், மிக்ஸி, வாஷிங் மிஷின் எல்லாமே இங்க இருக்கு. ஓன் தான், எல்லாமே நம்ம சொந்த தயாரிப்பு தான். ஓகே ஓகே ஓகேமா. ஸோ நம்ம தேவி லக்ஷ்மியில நம்மளுக்கு வாஷிங் மிஷின் மட்டும் இல்லைங்க, நம்மளுக்கு இங்கே கிரைண்டர்ஸ் ஆல்சோ. ஸோ கிரைண்டர்ஸ் அண்ட் மிக்ஸி ரெண்டுமே நம்மளுக்கு இங்கே இருக்குங்க. ஸோ இங்கே மேனுஃபேக்சர் இவங்களே சொந்தமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. சொல்லுமா. இப்போ நம்ம வாஷிங் மிஷின் பார்த்து முடிச்சாச்சுக்கா. ஆமாமா. அதே மாதிரி நம்ம கிரைண்டரும் அதுக்கப்புறம் மிக்ஸியும் பார்க்க போறோம். ஓகே. இப்போ நம்ம கிரைண்டர் பார்த்தலாம். கிரைண்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 டைப்ல இருக்கும்க்கா. ஒன்னு வந்து ஆர்டினரி டேபிள் டாப்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் மாடல் டில்டிங் சொல்லுவாங்கக்கா. டேபிள் டாப் நம்ம எல்லாத்தையுமே பார்த்திருப்போம், எல்லாருமே யூஸ் பண்ணிருப்போம். இது என்ன அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா பிரைஸ் தான்க்கா. பிரைஸ் தான். பிரைஸும் பெஸ்ட் குவாலிட்டில நாங்க கொடுக்க போறோம். நம்ம ப்ராடக்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபுல் குவாலிட்டி 100% குவாலிட்டில தான் கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா. இது வந்து பாத்தீங்கன்னா 2 லிட்டர் கெப்பாசிட்டி, 1 இயர் வாரண்டியோட வந்துரும் உங்களுக்கு. இதோட டைமிங் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கிரைண்டரும் 1/2 மணி நேரம் ஆகும். இது வந்து உங்களுக்கு 20 நிமிஷமே போதும்க்கா. 20 நிமிஷமே போதும் உங்களுக்கு மாவு ஆட்டி விட்டுரும். இதுலயே பாத்தீங்கன்னா அலுமினியம் நாங்க போடுறோம், காப்பரும் போடுறோம்க்கா. ஓகேமா. ஓகே ஓகே ஓகே. இத அலுமினியம் உங்களுக்கு காப்பர் போறோம். இதோட அட்டாச்மெண்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேங்காய் துருவது, சப்பாத்தி மாவு பேசுறது கூடயே நாங்க கொடுத்துருவோம். எல்லாமே இதுக்கு கூட செஞ்சோம்னா இந்த மாதிரி டாடா ஆட்டரு உங்களுக்கு சப்பாத்தி மாவு பேசுறது, தேங்காய் துருவது நாங்க வந்து கூடயே கொடுத்துருவோம். ஓகே. இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்காகவே வெறும் 1900 பிளஸ் ஜிஎஸ்டியோட கொடுத்துட்டு இருக்கோம். 1900 தான். வெறும் 1900 பிளஸ் ஜிஎஸ்டியோட கொடுத்துட்டு இருக்கோம். ஓ, சூப்பர் சூப்பர் சூப்பர். இதுமா அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து டில்டிங் மாடல்னு சொல்லுவாங்க. டில்டிங்லாம் பாத்தீங்கன்னா நீங்க வெளியே ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா 6000 8000 போயிட்டு இருக்கோம். ஆமாமா. ஆனா நீங்க அவ்வளவுக்குலாம் நாங்க தர மாட்டோம். உங்களுக்கு நாங்க ஸ்பெஷல் பிரைஸ் தான் கொடுக்க போறோம். என்ன பிரைஸ்மா? உங்களுக்காகவே வெறும் 2850 பிளஸ் ஜிஎஸ்டியோட கொடுத்துருக்கோம். 2850 பிளஸ் ஜிஎஸ்டியோட கொடுத்துருக்கோம். சோ நம்மளுக்கு வந்து இந்த டில்டிங்கே நம்மளுக்கு இப்படி கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்க. இதோட அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுலயும் நம்ம கிட்ட 2 லிட்டர் கெபாசிட்டி தான் இருக்கு. 1 இயர் வாரண்டியோட உங்களுக்கு கம்பல்சரியா வந்துரும். இது வந்து பெல்ட் வித் கியர் டைப், அது ஒரு அட்வான்டேஜ் உங்களுக்கு. ஓகேமா. கியர்ல வந்திருக்கு, அதனால உங்களுக்கு ஸ்பீடு பெர்ஃபார்மன்ஸும் நல்லாவே இருக்கும். ஓகே. அதுக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே நம்ம கம்பெனி மட்டும் இல்ல, எல்லா கம்பெனியுமே பாத்தீங்கன்னா கஸ்டமருக்கு எல்லாத்துக்கும் மாவு வந்து கையில விட்டு எடுக்கிற கஷ்டமா இருக்கும். பெண்கள் வயசானவங்க இந்த கல்லு தூக்க கஷ்டமா இருக்கும். கண்டிப்பா. அந்த ஈஸியாக தான் உங்களுக்கு டில்டிங் மாடல். ஜஸ்ட் இந்த நாப இருக்கு பாருங்க, இந்த நாபை நீங்க வெளியே இழுத்துட்டீங்கன்னா போதும். இந்த நாபை இப்படி வெளியே இழுத்துட்டு சாட்சினாலே உங்களுக்கு மாவு ஸ்லைட் ஆகி ஈஸியா வந்துடும். சூப்பர் சூப்பர். கழுவுறதுக்கு உங்களுக்கு டேபிள்லயே வச்சு நீங்க அழகா கழுவிட்டு நீங்க இப்படி நிப்பாட்டினா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இது லாக் ஆயிடும். கண்டிப்பா. அதே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு லாக் ஆயிடும். ஓகேமா. ஓகே. ஸோ ப்ளஸ் ஜிஎஸ்டியோட உங்களுக்கு இவ்வளோ சீப் அண்ட் பெஸ்ட். அடுத்தது பாருங்க மிக்ஸி. மிக்ஸி அடுத்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். மிக்ஸி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 ஜாரோட கொடுத்துட்டு இருக்கோம். 3 ஜாரோட கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா பியூர் காப்பர். பியூர் காப்பர். நம்ம மிக்சிங் கலப்படம் எதுவுமே இல்லை. சில பேர் வந்துட்டு காப்பர்ல வந்துட்டு எங்களுக்கு 3000 ரூபாய் கிடைக்குது, 3500 2500 கூட கிடைக்குது. அது வந்து பாத்தீங்கன்னா கலப்ப என்ன சொல்ல அலுமினியம் வித் காப்பர் மிக்சிங் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஒரிஜினல் காப்பர் 100% காப்பர்ல போட்டுட்டு இருக்கோம். ஓகேங்க. 3 ஜாரோட கொடுத்துறோம். இந்த விலைக்கு யாராலுமே எங்குமே தர முடியாது. உங்களுக்காகவே ஜிஎஸ்டியோட சேர்த்து வெறும் 2000 ரூபாய்க்கு நான் கொடுத்துருக்கோம். 2000 ரூபாய்க்கு மிக்ஸியாமா? 2000 ரூபாய் பிளஸ் ஜிஎஸ்டி கிடையாது, ஜிஎஸ்டியோட சேர்த்து உங்களுக்கு 2000 ரூபாய்க்கு நான் கொடுத்துட்டு இருக்கோம். ஓ, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ நம்மளுக்கு கிரைண்டர் மிக்ஸி ரெண்டுமே நம்மளுக்கு இங்க வந்து இதுவுமே நம்மளுக்கு மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரம்ஸ் பாருங்க எவ்வளோ வச்சிருக்காங்கன்ட்டு. ஸோ எல்லாமே இங்கே மேனுஃபேக்சர் ஆயிட்டு இருக்கு. இது வந்து அசம்பிள் ஆயிட்டு இருக்கு. அதனால உங்களுக்கு இப்படி காட்ட வேண்டியதா இருக்கு. உங்களுக்கு நிறைய எக்கச்சக்கமான ஃபினிஷிங் அசம்பிள் ஆயிட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா லோட் ஏறிட்டு இருக்கு. ஓகே 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 ஓகே.
சூப்பர் பாருங்க, நிறைய இப்படி வந்து நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ஃபெசிலிட்டிஸ் நிறைய இருக்குது பாரு. ஏன் இவ்வளவு கம்மியா தர முடியுது? ஆமா கேட்பாங்க, எல்லாத்துக்கும் டவுட் இருக்கும். மட்டமான குவாலிட்டில போறதுனால இவ்வளவு பிரைஸ்ல தரீங்க அப்படின்னு நீங்க நினைக்கணும். நான் சொன்ன மாதிரியே தாராளமா ஒண்ணு வாங்குங்க, வாங்கிட்டு யூஸ் பண்ணி பாருங்க. பிடிக்கல நீங்க இந்த கம்பெனி இது வாங்காதீங்க, நீங்க டைரக்டாவே சொல்லிடுங்க. ஆனா நாங்க 100% எதுக்கு இவ்வளவு தேவி லட்சுமி இண்டஸ்ட்ரீஸ் பத்தி நம்ம சொல்ல வேண்டியதே இல்ல, மக்கள் கிட்ட தெரியும். சின்ன கம்பெனில இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா எங்களோட ஓன் தயாரிப்பு தான். சூப்பர்மா சூப்பர்மா. பாத்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டும் நாங்க வந்து பார்த்து தான் வாங்குவோம். எல்லாமே டெஸ்டட் ஓகே ஆனா மட்டும் தான் உங்களுக்கு வந்து நாங்க ரீச் ஆக வைப்போம். கண்டிப்பா கண்டிப்பா. கம்ப்ளைண்ட் கூட ஆனா கூட அது எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அப்படியே போட்டுருவாங்க. சூப்பர்மா சூப்பர். நம்ம கிரைண்டர், மிக்ஸி எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. எல்லாத்துக்குமே டவுட் இருக்கும் எப்படி வாங்குறதுன்னு. நம்மளோட கம்பெனி பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் சின்னவடாம்பட்டி 5 நகர் ஏரிக்கரையில லொக்கேட் ஆயிருக்கு. நம்மளோட ஷாப் இன்னொன்று இருக்கு, அது வந்து பெங்களூர் ரோடு பழைய பத்திர ஆஃபீஸ் சொல்லுவாங்க. அங்க நம்மளோட ஆஃபீஸ் அங்க இருக்கு. நீங்க தாராளமா கோயம்புத்தூர் இருந்தீங்கன்னா டைரக்டா வந்து பார்த்துட்டு நீங்க வாங்கிட்டு போய்க்கலாம். அதே மாதிரி இந்த வீடியோல 10 பீஸ் எடுத்தா இந்த ரேட்டா கிடையாது, நீங்க ஒரு பீஸ் எடுத்தாலும் இதே ரேட்டு தான். சரிம்மா சரிம்மா. அப்புறம் நீங்க அதர் டிஸ்ட்ரிக்ட் திருப்பூர், திருச்சி அந்த மாதிரி இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்க ஸ்கிரீன்ல 9345 நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு ஜஸ்ட் வாட்ஸ்அப்ல ஹாய் மட்டும் போடுங்க. எங்களோட ப்ராடக்ட்டோட எல்லாரும் இல்லாத கலரு அதோட பிரைஸ் டீடைலா உங்களுக்கு வந்துருங்க. கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்த இந்த மாடல் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேவி லக்ஷ்மியின் 2025 புது மாடலும் உங்களுக்கு காமிச்சாச்சு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. வித் ட்ரையருடன் 2025 தேவி லக்ஷ்மியின் ட்ரையர் வாஷிங் மிஷின். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.